ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் குர்ஆன் இறக்கப்பட்ட போது குர்ஆன் 7 வழக்க அந்த பாஷையில் இறக்கப்பட்டது. நஸல் அல் குர்ஆனு அல்லது உன்சில் அல் குர்ஆனு அலா 7 அஹ்ருஃபின், 7 மொழிகளில் குர்ஆன் இறக்கப்பட்டது. 7 மொழின்னு சொன்னால் அதாவது அரபி அல்லாத மொழி அல்ல, அரபி மொழியிலேயே 7 வழக்கங்கள் இருந்தன. குறைஷிகள் ஒரு தொனியில் பேசுவாங்க, தாயிஃப் மக்கள் ஒரு தொனியில் பேசுவாங்க, யமன் மக்கள் ஒரு தொனியில் பேசுவாங்க, இப்போ ரியாத் என்ற பகுதி இருக்குது அங்கே உள்ளவங்க இன்னொரு தொனியில் பேசுவாங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி 7 பெரிய கபீலாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய அரபி உச்சரிக்கும் விதமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி தமிழில் மெட்ராஸில் ஒரு விதமாக பேசுவாங்க, திருநெல்வேலி ஒரு விதமாக இருக்கும், அதே போல் கோயம்புத்தூர் ஒரு விதமாக இருக்கும், அப்புறம் தஞ்சாவூர் பிரபலமாக ஒரு 4-5 விதங்களில் தமிழ் மொழி உச்சரிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் அரபு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதற்கு ஏற்ப, ஏன்னா புதிதாக எல்லாரும் இஸ்லாமாகி வர்றாங்க, குறைஷிகள் ஓதுறப்படியே குரானை ஓதணும் என்பதாக குரான் இறக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அப்போ யமன் மக்களால் ஓத முடியாது, வேறு அந்த கபீலா மக்களால் அந்த அரபி உச்சரிப்பை சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் குரானுக்குன்னு தனியாக கிளாஸ் எடுக்கும்போது அவங்க பயிற்சி எடுப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால குரானை இப்போ நம்ம ஓதுற மாதிரி அவங்களும் ஓதுவாங்க. இல்லை என்றால் அந்த குரானுக்கு வெளியில் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வந்து அவங்க அரபி பேசினாங்கன்னா எழுத்தே மாறி இருக்கும். காஃப் காலல்லா இருக்கா, இந்த காஃபை காஃப்னு சொல்ல மாட்டாங்க, அலிஃபா சொல்லுவாங்க, ஆலல்லாம்பாங்க. புரியுதா? அதே போல் ஜீம் இருக்குது, ஜீம் அவங்களுக்கு சுட்டு போட்டால் கூட வராது, ஜீமை காஃபுமாங்க. இதா ஜா நசுருல்லா இருக்குல்ல, இதா கா நசுருல்லாம்பாங்க தனியாக சொன்னாங்கன்னா. அப்போ குரானுக்குன்னு அவங்க கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாதான் அதுக்கு பிறகு ஓதுனாதான் நம்ம ஓதுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்க ஓதுனாங்கன்னா இது இன்னும் புது குரான் ஓதுறாரு அப்படின்னு தான் நீங்கள் விளங்கிப்பீங்க. அதனால தான் அவங்க அரபி மொழியை அவங்க டிவியில் மற்ற நேரங்களில் பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசு எழுத்தாக இருக்கே, புதுசு வார்த்தையாக இருக்குன்னு ரொம்ப குழம்புவீங்க. என்ன எழுத்துக்களை அப்படியே மாற்றிடுவீங்க. இப்போ இது யமன் நாட்டுக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீமே சொல்ல மாட்டாங்க, ஜீமை யாவா சொல்லுவாங்க. இதா ஜா நசுருல்லான்னு சொல்ல மாட்டாங்க, இதா யா நசுருல்லாம்பாங்க. அப்போ நம்ம கேட்டால் இது என்னடா ஜீமை யாவா மாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அவங்க கணக்குப்படி அவர் ஜீமா தான் ஓதுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி 7 விதங்களில் குரான் இறக்கப்பட்டுச்சு. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்க வஹி கொடுக்கப்பட்டவர்கள். யார் எப்படி வந்தாலும் அவங்க மொழியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிடுவாங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அரபுகளுக்கு மத்தியிலேயே. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கிராத்துகளோ அல்லது உச்சரிப்புகளோ வேறுபடும் பொழுது நாம் இந்த குரானுடைய விஷயத்தில் நீ ஓதுற குரான் சரியில்லை, நான் ஓதுற குரான் தான் சரி, இந்த மாதிரி சண்டை செய்யலாமா என்றால் சண்டை செய்யக்கூடாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குரானை கற்றுத்தெரிந்த சஹாபாக்களில் ஒரு பெரிய சஹாபி. ஒரு தடவை அவர்களுக்கு அருகில் இன்னொரு சஹாபி குரான் ஓதுறாரு. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு அது புதுசாக இருக்குது. உடனே அந்த சஹாபியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி ஓதுற அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலேருந்து இப்படி தான் ஓத கேட்டேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டாங்க, இல்லையே நான் வேறு மாதிரியில் கேட்டேன் அவருடைய என்று கூறிவிட்டு அவருடைய கையை பிடித்து கொண்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு யார் ரசூலல்லாஹ் இவர் குரானை தப்பாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன ஓதுனீங்க ஓத சொன்னாங்க. அவர் அதை ஓதி காட்டுறாரு. அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நீங்கள் ஓதுங்கிறாங்க, அவரும் ஓதி காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கிலாக்குமா முஹ்சினுன், நீங்கள் 2 பேரும் சரியாக தான் ஓதுனீங்கன்னு சொல்லிட்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய அந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் அவர் ஓதுனது வேறு வார்த்தையை ஓதிருக்கிறார்கள், வேறு எழுத்து வச்சு ஓதிருக்கிறார்கள். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரிடமிருந்து குரானை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், கிலாகுமா முஹ்சினுன், கிலாகுமா முஹ்சினுன், நீங்கள் 2 பேரும் சரியாக தான் ஓதுனீங்க. லா தஹ்தலிஃபு, இந்த குரானுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் செய்யாதீர்கள், கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள். நான் ஓதுறது தான் கரெக்டு, நீ ஓதுறது தான் கரெக்ட் என்று ஒருவருக்கொருவர் தர்க்கம் சண்டை செய்யாதீர்கள், பிரச்சனை பிணக்கு கொள்ளாதீர்கள்.
ஃபஇன்னமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இஹ்தலஃபு, தங்களது வேதங்களிலே இப்படித்தான் அவர்கள் பிணங்கிக் கொண்டார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தங்களது வேதங்களிலே இப்படித்தான் அவர்கள் பிணக்கு செய்து கொண்டார்கள், கருத்து வேற்றுமை கொண்டார்கள். எனவே அவர்கள் அழிந்தார்கள். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கியாமத் நாள் வரைக்கும் தங்களது முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. யார் தங்களுடைய வட்டார வழக்குப்படி குர்ஆனை ஓதுவாங்களோ அதில் எந்த விதமான குறையும் குற்றமோ சொல்லக்கூடாது. நான் ஓதுறது தான் சரி, நீ ஓதுறது தப்பு என்ற இந்த மாதிரியான சண்டைகள் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த அடிப்படையில் இந்த இமாம், அதாவது ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத், இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அந்த கூற்று நம்ம புரியும் போது வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், குர்ஆனுடைய விஷயத்தில், அதாவது குர்ஆனுடைய அஹ்ருஃப் என்று சொல்லப்படும் அந்த வட்டார வழக்குகள், அதில் எதில் ஓதுனாலும் சரி அது குர்ஆன் தான். புரியுதுங்களா? நாங்கள் ஓதுறது தான் குர்ஆன், நீங்கள் ஓதுறது குர்ஆன் இல்லை, அது நீங்களாக எழுத்த மாற்றிக்கிட்டது, அந்த மாதிரி நம்ம சண்டை செய்ய மாட்டோம், தர்க்கங்கள் செய்ய மாட்டோம். இப்போ பாருங்கள், ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் ரப்பி ஜித்னி இல்மா. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? சரி, இப்படி குர்ஆன் 7 வட்டார அந்த துணியில் அல்லது அந்த எழுத்துகளில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம இடத்துல இருக்கிற குர்ஆன் ஒரே அமைப்பில் தான் இருக்கிறது. மிச்சம் 6 என்ன ஆச்சு அப்படிங்கிற சந்தேகம் பொதுவாக மக்களுக்கு வர்றது உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் அஜமிகளுக்கு மத்தியில் வேகமாக பரவ ஆரம்பித்த போது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அது என்ன குழப்பம்? யார் எந்தெந்த பகுதிகளில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் முஸ்லீம்கள் எப்படி குர்ஆன் ஓதுறாங்களோ அவர்களைப் போல் அவர்களும் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த ராகத்தை பாருங்கள், இந்தியாவில் கற்றுக்கொள்பவர்களுடைய ராகம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் பாகிஸ்தானில், பங்களாதேஷில், மற்ற இடங்களில். இப்போ இங்கே இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும்போது அந்த புதிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேரும்போது, இப்போ ஒருத்தர் தொழுகை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தொழுது முடிச்சோடனே கியாமத் ஆகி போயிடும். நீ என்னையா ஓதுன தொழுகிறேன்னு கேட்பாங்க. நான் குர்ஆன் ஓதுனேன். குர்ஆனா? என்ன சூறா ஓதுனேன்? இந்த சூறா ஓதுனேன். இல்லையே, நீ தப்பாக ஓதுனே, எழுதலாம் மாற்றிக்கிட்டிய. இல்லையே, நான் மாற்றினேன், நான் கரெக்டாக ஓதுனேன். எங்கே நீங்கள் ஓதுங்க பார்க்கலாம். இவர் ஓதுவார், நீங்கள் தான் மாற்றிட்ட. அந்த புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன தெரியல? குர்ஆன் இறக்கப்பட்ட போதே இப்படி 7 வழக்க வழிகளில் இறக்கப்பட்டுச்சுங்கிறது தெரியாமல் அவர்கள் தங்களுக்குள்ளார சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஓதுற குர்ஆன் தப்பு, நான் ஓதுறது தான் சரி, இப்படித்தான் ஓதணும், அப்படித்தான் ஓதணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளார. இந்த செய்தி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த உடனே ஓடி வராங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்காங்க. அத்ரிக் அத்ரிக் அத்ரிக், உஸ்மானே இந்த உம்மத்தை காப்பாற்று, இந்த உம்மத்தை அழிவில் போய் விழுவதற்குள்ளார இந்த உம்மத்தை நீங்கள் பிடிங்கிறாங்க. என்ன ஹுதைஃபா சொல்கிறீங்க? இந்த பாருங்கள், இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. மக்கள் குர்ஆனில் இப்போ தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் சண்டையிடுவதை நான் பார்த்து விட்டேன். ஒருவருக்கொருவர் பிறர் ஓதக்கூடிய குர்ஆனை பார்த்து இது குர்ஆன் இல்லை, நீ தப்பு செய்கிறாய், நான் ஓதுவதுதான் சரி என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சண்டை முத்தி நீ ஓதுவது குர்ஆன் இல்லை, நீ குர்ஆனை மாற்றிட்ட, நீ காஃபிர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சண்டையுடைய அளவு உயர்ந்து விட்டதுங்க. அல்லாஹ் அக்பர். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? இப்போ கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகிலிருந்து இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் ஹிஜ்ரத்துடைய காலங்கள், அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 2.5 வருஷம், அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஏறக்குறைய 12 வருஷம். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மக்கள் குறைஷிகளுடைய அந்த அரபி மொழியை கற்றும் கொண்டார்கள். அந்த அரபி மொழி அவர்களுக்கு பரிச்சயமாக ஆயிடுச்சு. யாருக்கு? மற்ற கபீலாவை சேர்ந்தவர்களுக்கும் குறைஷிகளுடைய அந்த அரபி வழக்க மொழி பழக்கமாக ஆயிடுச்சு. என்ன செய்யலான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் என்ன கிராத்தில் ஓதுனாங்க? குறைஷிகளுடைய கிராத்தில் ஓதுனாங்க, முடிச்சிருங்க, அவ்வளோதான். எனவே அந்த வட்டார வழக்கினுடைய, குறைஷிகளுடைய வட்டார வழக்கின்படி குர்ஆன் எழுதப்பட்டு மிச்சம் இருக்கிற அத்தனை பிரதிகளையும் வாங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எரிக்க சொல்லிட்டு, இந்த யார் இனி குர்ஆனை எழுதுறதா இருந்தாலும் இந்தாங்க குர்ஆன், ஏறக்குறைய 5 அல்லது 6 காப்பிகள் எழுத வச்சு எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பிட்டாங்க. ஈராக்கு,
அப்புறம் மகரிபு, இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பி அங்கே கிங்டமில் அங்கே உள்ள கேபிட்டலில் வச்சுருவாங்க. இனி யார் குரானை பிரதி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த மூல பிரதியை பார்த்து பிரதி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ எல்லா இடத்துலையும் இதா ஜா ஆனால் இதா ஜா தான் இருக்கும். ஓதுறது வேணும்னா நீ யாகன்னு ஓதுவ அல்லது காலவா ஆலன்னு ஓதுவ, உச்சரிப்பில் வித்தியாசப்படும். ஆனால் எழுதப்பட்டது எப்படி தான் இருக்கும்? எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு போக ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரான் ஓதுதல் என்று வரும் பொழுது அதில் ஜீமாவே சொல்லணும், காஃபாவே, இந்த மாதிரியான ப்ராக்டிஸும் அங்கே வந்துருச்சு. அப்போ மக்களுக்கு மத்தியில் குரான் ஓதும்போது வித்தியாசமாக பார்க்கக்கூடிய, வித்தியாசமாக கேட்கக்கூடிய, அதனால் சண்டை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது முற்றிலுமாக, இந்த பிரச்சனை அங்கே முற்றிலுமாக முடிஞ்சிருச்சு. புரியுதா? அப்போ எல்லாரும் ஒரே குரானை பிரதி எடுத்துக்கொண்டாங்க. அதற்கு பிறகு அந்த ஒரே குரானை ஓதக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது போக கிராத்துகள் என்பது வேறு. ஒன்று இருக்கு ஹர்ஃப், அது வேற. இன்னொன்று இருக்கிறது கிராத். இப்போ உதாரணமாக மாலிகி யௌமித்தீன், அதை மலிகி யௌமித்தீன் ஓதுறது, இது பிரச்சனை கிடையாது. புரியுதா? அதே போல் ஒரு இடத்துல வந்து ஃபத்தஹா வைக்கலாமா அல்லது லம்மா வைக்கலாமா? இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஓதணும் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதலாமா, அர் ரஹ்மானுர் ரஹீம்னு ஓதலாமா? இப்போ நம்ம ஓதுறோம், அப்படியும் கிராத் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஹரக்கத்துகளுடைய வித்தியாசங்கள் புரியுதா? இது அரபி இலக்கண இலக்கியத்தின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்போது எதை சரி கண்டார்களோ அதன் அடிப்படையில் அது விடப்பட்ட ஒன்று. புரியுதா? அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எப்போ வரும் அல்லது வந்துச்சு, எப்போ எழுத்துக்கள் முற்றிலுமாக மாறுகின்றனவோ, ஓதக்கூடிய விதங்கள் முற்றிலுமாக மாறுகின்றனோ, எழுத்தும் சப்தமும் முற்றிலுமாக வித்தியாசப்படுதோ, அப்போ தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எப்போ குறைஷிகளுடைய ஒரே மொழியில் எழுதப்பட்டுச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்படி கோர்வை செய்யப்பட்ட எழுதப்பட்ட அந்த பிரதி இன்றைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது.